என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரெட்மிக்கு பிடிச்ச நம்ம 9 தான் போல். ஏன்னா ரெட்மியோட 9 சீரீஸில் எக்கச்சக்க ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ரெட்மி 9, 9i, 9 பவர், 9 ப்ரைம், 9 ப்ரோ மேக்ஸ், 9 ப்ரோ அல்ட்ரா வைடு என்னமோ லான்ச் பண்ணியிருந்தாங்க. நிறைய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரெட்மியோட 9 சீரீஸை முடிச்சுட்டு இப்போ வந்து ரெட்மியோட 10 சீரீஸ்க்கு வந்திருக்காங்க. ஏற்கனவே ரெட்மி 10 சீரீஸில் ஒரு 2-3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரெட்மி 10T லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து ஒரு புது நியூஸ் இருக்குது. என்னன்னா, நாங்கள் வந்து ரெட்மியோடைய ரெட்மி 10i இந்த மாதிரி லான்ச் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துருக்கு. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ரெட்மி 10i இந்த மாதிரியோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ. முதல்ல வீடியோ பார்க்குறீங்கன்னா அப்போ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் பார்த்து நம்ம GowthamG சேனல் வாங்க போய் தெரிஞ்சுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, புதுசாக ரிலீஸ் பண்ண போகிற இந்த ரெட்மி 10i இந்த மாதிரி அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ. அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாக்ஸுக்கு வெளியில் என்னென்னு பார்ப்போம். பாக்ஸில் மேலே வந்து 108 மெகாபிக்சல் போட்டிருக்காங்க. ரைட் சைடில் வந்து ரெட்மி லோகோ போட்டிருக்காங்க, எம்ஐன்னு போட்டிருக்காங்க. சென்டரில் மாடல் நம்பர் 10-9 போட்டிருக்காங்க. கீழே வந்து 5G போட்டிருக்கு. அது கீழே சின்ன சின்னதாக போட்டிருக்காங்க. பாக்ஸ் சூப்பராகவே இருக்குது, பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே மேலே வந்து ஃபோன் தான் கொடுக்குறாங்க. ஃபோன் பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்குது. இப்படி தான் ஃபோன் இருக்க போது ஃபோனை தூக்கி சைடில் வச்சுட்டு அடுத்ததாக உள்ள இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா உள்ளே வந்து ஒரு சிம் இன்ஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. இந்த டூல் வந்து உங்களுக்கு உங்கள் மொபைலில் சிம் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதுவும் கொடுத்துருக்காங்க. அப்புறமா கீழே வந்து சில யூசர் கைஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் மொபைல் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதையும் சைடில் வச்சுருவோம். அப்புறமா உள்ளே வந்து ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து ரெட்மி சார்ஜர் வந்து 33 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடாகவே ஏறிடும். ஒரு 45 மினிட்ஸில் ஸ்பீடாக ஏறிடும். 100% ஏறிடும். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதையும் சைடில் வச்சுருவோம். அப்புறமா டைப்-C கேபிள் கொடுத்துருக்காங்க. டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. உங்கள் மொபைல் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதையும் சைடில் வச்சுருவோம். இப்போ நீங்கள் இந்த ரெட்மி 10i இந்த மொபைல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த எல்லா ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கும். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரெட்மி 10i இந்த மொபைலோட டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். டிசைன் வந்து பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்குது. கலர்ஸ் வந்து பார்க்க ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. 3 கலரில் இருக்குது. மேலே வந்து ப்ளூ கலரில் இருக்குது. நடுவில் வந்து ஒயிட் கலரில் இருக்குது. கீழே வந்து ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்குது. அதுக்கடுத்து கேமரா பார்த்த அளவுக்கு கேமரா வந்து சர்க்கிளில் கொடுத்துருக்காங்க. 4 கேமரா இருக்குது. சர்க்கிளில் கொடுத்தனால பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்கும். லெஃப்ட் சைடில் வந்து கொஞ்சம் ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ரெட்மி லோகோ கொடுத்துருக்காங்க. இந்த ரெட்மி 10iல டிசைன் பொறுத்தவரைக்கும் ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இந்த ரெட்மி 10i இந்த மொபைலோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்க்க போகிறோம். ரைட் சைடில் வந்து வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறமா பவர் ஆன் ஆஃப் பட்டனும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து க்ளீனாக இருக்குது. அங்கே ஒன்றுமே இல்லை. டாப் சைடில் வந்து ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அப்புறமா பிரைமரி மைக் வித் நாய்ஸ் கேன்சல் சப்போர்ட்டும் உண்டு. அப்புறமா ஒரே ஒரு ஐயர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே டாப் சைடில் இருக்குது. பாட்டமில் வந்து சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரேயில் வந்து 2 சிம் போட்டுக்கலாம். மெமரி கார்டு வந்து போட முடியாது. சிம் 1ல் வந்து 5G சிம் போட்டுக்கலாம். 5G சப்போர்ட் உண்டு. சிம் 2ல் வந்து 4G போட முடியும். அப்புறமா டைப்-C போர்ட் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக செகண்டரி நாய்ஸ் கேன்சல் மைக் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 2வது ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. முதல் ஸ்பீக்கர் வந்து மேலே இருக்குது. 2வது ஸ்பீக்கர் கீழே இருக்குது. அதனால் இந்த மொபைலில் ஆடியோ குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. இதுதான் இந்த ரெட்மி 10i மொபைலோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இந்த ரெட்மி 10i இந்த மொபைலோட ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். ப்ராசஸர் வந்து Qualcomm Snapdragon 750G கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து ஒரு Octa ப்ராசஸர் தான். உங்களுக்கு வந்து கேமிங்னாலும் சரி, எடிட் பண்ணாலும் சரி ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஹேங்கிங் இஷ்யூ இல்லை ஏதாவது லேக்கிங் இஷ்யூ எதுவுமே இருக்காது. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. கேமிங்க்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏன்னா ஒரு பவர்ஃபுல்லான பர்சனே சொல்லலாம். கூடவே GPU வந்து Adreno 619 கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் கேமிங்க்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த ரெட்மி 10iல ப்ராசஸர் பொறுத்தளவுக்கு ரொம்ப அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. கேமிங்காக வாங்கணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ரெட்மி 10i இந்த மொபைலோட ப்ராசஸர் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த மொபைலோட ரேம் வேரியன்ட் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் வந்து 2 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருப்போது. ஒன்று வந்து 6GB ரேம் அண்ட் 128GB இன்டர்னல் கொடுத்துருக்காங்க. அதோட ப்ரைஸிங் வந்து 22,000 rupees வருது. ரொம்ப சீப்னே சொல்லலாம். 2வது வேரியண்ட் வந்து 8GB ரேம் அண்ட் 128GB இன்டர்னல் கொடுத்துருக்காங்க. அதோட ப்ரைஸிங் வந்து 25,000 rupees வருது. ரொம்ப கம்மியாக சொல்லலாம். ரெட்மி 10iல ப்ரைஸிங் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. வாங்கினோம்னா கண்டிப்பாக சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ரெட்மி 10i இந்த மொபைலோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே வந்து 6.67 இன்ச் ஒரு IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஹையர் ரேண்ட் வந்து 25,000 rupees வருது. ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்தா நல்லா தான் இருக்கும். LCD கொடுத்துருக்காங்க, பட் ஓகேன்னு சொல்லலாம். ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 128 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து
1080 இன்ட்டு 2400 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே சொல்லலாம். அப்புறமா சேஃப்டியாக கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெரியாமல் கூட ஃபோனை கீழே விட கூட ஸ்க்ராட்ச் ஆக வாய்ப்பு இல்லை. அந்த சேஃப்டியும் கொடுத்துருக்காங்க. இந்த ரெட்மி 10ஐயில் டிஸ்பிளே ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த ரெட்மி 10i இந்த மொபைலோட பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி வந்து 4820 mAhக்கான ஒரு லித்தியம் பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. பேட்டரி ரொம்ப நல்லாவே சொல்லலாம். கிட்டத்தட்ட 5000 கிட்டே வந்துடுது. பட் கொஞ்சம் குறைச்சி கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்கும். சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு சார்ஜ் போட்டிங்கன்னா 45 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து 0 to 100 ஸ்பீடாக ஏறிடும். அந்த அளவுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, ஸ்பீடாக ஏறிடும். இந்த மொபைலில் பேட்டரி நல்லாவே கொடுத்துருக்காங்க, ரொம்ப பவர்ஃபுல்னே சொல்லலாம். இந்த ரெட்மி 10i இந்த மொபைலோட கேமரா பற்றி பார்க்க போகிறோம். ரியரில் வந்து சர்க்கிளில் கொடுத்துருக்காங்க. சர்க்கிளில் வந்து உள்ளே ஒத்து பார்த்தீங்கன்னா 4 கேமரா இருக்கும். 4 கேமராமே சூப்பராகவே இருக்குது. இந்த மொபைலில் பிரைமரி கேமரா வந்து 108 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கேமரா வந்து 8 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. மூணாவது கேமரா வந்து 2 மெகாபிக்சலுக்கான ஒரு மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. நாலாவது கேமரா வந்து 2 மெகாபிக்சலுக்கான ஒரு டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. கேமரா பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அட்டகாசமாக இருக்க போகுது. ஏன்னா 108ங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயமே சொல்லலாம். ரெட்மி தான் இப்போ வரைக்கும் 108 மெகாபிக்சல் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருக்கும், நல்ல குவாலிட்டியாக இருக்கும். 64 சூப்பராக இருக்கும். 108னா நீங்கள் வந்து யோசிச்சு பார்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். கேமரா சாம்பிள்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறமா ரியரில் வந்து எல்இடி ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. பனோரமா உண்டு, ஹெச்டிஆர் சப்போர்ட் உண்டு, ஸ்லோ மோஷன். அப்புறமா வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 4K at 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ரெட்மி 10i இந்த மொபைலோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃபியில் வந்து ஒரே ஒரு சிங்கிள் பஞ்சோல் கேமரா கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லாவே இருக்குது. எத்தனை மெகாபிக்சல்னா 16 மெகாபிக்சலுக்கான ஒரு சிங்கிள் பஞ்சோல் கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபியில் வந்து ஹெச்டிஆர் சப்போர்ட் உண்டு, பனோரமா சப்போர்ட் உண்டு. வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 1080p at 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ரெட்மி 10iயில் ரியல்லையும் சரி செல்ஃபிலையும் சரி கேமரா பர்ஃபார்மன்ஸ் அட்டகாசமாக இருக்க போகுது. இந்த ரெட்மி 10i இந்த மொபைலோட கலர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கலர்ஸ் வந்து 3 கலர்ஸ் அவைலபிளாக இருப்போது. ஒன்று வந்து பிளாக் கலர், ரெண்டாவது வந்து ப்ளூ கலரு, மூணாவது வந்து மிட் நைட் கலரு. மிட் நைட் கலர்னால் நம்ம கையில் வச்சுக்கோ மிட் நைட் கலரு, ப்ளூ ஒயிட் ஆரஞ்சுன்னு மிக்ஸ் ஆகிருக்கு, அதான் மிட் நைட் கலரு. கலர்ஸ் பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த மொபைலோட வெயிட் பற்றி பார்க்க போகிறோம். வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக சொல்லலாம். ஏன்னா 5000 கிட்ட பேட்டரி கொடுத்துருக்காங்க. வெயிட் அதிகமாக கேட்டிங்கன்னா 190 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்மியாக சொல்ல முடியாது, பட் ஹெவியாக இருக்கும், அவ்வளோ ஹெவியாக இருக்காது. இந்த மொபைலோட ஓஎஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓஎஸ் வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 கொடுத்துருக்காங்க. வித் MIUI 12 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்கும், நல்லாவே இருக்கும். இந்த மொபைலில் வந்து 5G சிம் போட்டுக்கலாம். சிம் 3ல் வந்து சிம் 1 + சிம் 2 போட்டுக்கலாம். சிம் 1ல் 5G போடலாம், சிம் 2ல் 4G போட முடியும், SD கார்டு போட முடியாது. அப்புறமா சென்சார்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சென்சார்ஸ் வந்து சைட் மட்டும் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க, சைடில் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக் கொண்டு ப்ராக்சிமீட்டர், ஜைரோமீட்டர், காம்பஸ், லைட் சென்சார், அந்த மாதிரி எக்கச்சக்க சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெட்மி 10i மொபைலோட கனெக்டிவிட்டி பற்றி பார்க்குறோம். இந்த மொபைலில் வந்து ஒய்ஃபை, GPS, ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. அதுக்கடுத்து NFC உண்டு, ரேடியோ உண்டு, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயமே சொல்லலாம். இந்தியாவில் இந்த ரெட்மி 10i மொபைல் வந்து எப்போ லான்ச் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வர்ற 5ஆம் தேதி லான்ச் ஆக போகுது. 5/1/2021 அப்போ லான்ச் ஆக போகுது. இன்னும் ஒரு 15 நாள் இந்த மாதிரி தான் இருக்குது. வாங்கணும்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம், நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த ரெட்மி 10i இந்த மொபைலோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காம இப்போ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மூலம் இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் வந்து இந்த ரெட்மி 10i இந்த மொபைலோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காம இப்போ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மூலம் இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.